அரே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை இனிமே வட்டாட்சியர்கள் வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கு. நான் எங்கே போனாலும் என் ஜாதியை கேட்குறாங்க, என் மதத்தை கேட்குறாங்க, எனக்கு அதில் துளியும் விருப்பம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்டு தாசில்தார்ட்ட போகிறேன். தாசில்தார் இவருக்கு ஜாதி மேலே நம்பிக்கை இல்லை, மதம் மேலே நம்பிக்கை இல்லை, இவர் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வழங்கினாங்க. அதை அடிப்படையாக வச்சு எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கங்கே அந்த சர்டிஃபிகேட்டில் இன்க்ளூட் பண்ணி என் வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை தாசில்தார் வழங்கவே கூடாது, அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு நீதிபதி சந்துரு அவர்கள் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை ஃபர்ஸ்ட் வாங்குவாங்களா ஒருத்தவங்க, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்கள். அவங்க சில வாதங்களை அடுக்கி வச்சிருக்காங்க இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக. ஸோ டோட்டலாக இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த நீதிமன்ற உத்தரவை தெளிவுபடுத்திட்டு இதற்கு எதிராக இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே சொல்லிட்டு நீங்க எந்த பக்கம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம உரையாடல் இதை நோக்கி தான் இருக்க போகுது. உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயங்க, திடீர் நீதிமன்றம் இந்த மாதிரிலாம் உத்தரவு போடாதுல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு காரணமாக தானே இந்த மாதிரி உத்தரவுகள்லாம் போடும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தர், எனக்கு ஜாதி மதம் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால என்னோட குழந்தைகளுக்கு எனக்கு ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சான்றிதழ் வேணும்னு சொல்லி அந்த சான்றிதழை வழங்க சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, தாசில்தாருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு போடுங்க நீதிபதியே அப்படின்னு சொல்லி ஒரு நிவாரணம் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட் இந்த விஷயம் அத்தனையுமே பார்த்துட்டு, இல்லை சார் நீங்கள் கேட்ட கோரிக்கை ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நிவாரணம்லாம் கொடுக்க முடியாது, இந்த மனுவை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி இவருக்கு அகைன்ஸ்டா ஒரு தீர்ப்பை கொடுத்து நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணதுக்கு ரெண்டு மிக முக்கியமான காரணங்கள் நீதிபதிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறதுல உணர்வுபூர்வமாகவே எனக்கு பாராட்டுகள் இருக்கு, ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதிகள் பாராட்டிட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வட்டாட்சியர் அப்படிங்கிற தாசில்தாருக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் வழங்குறதுக்கு அனுமதி இருக்கு. அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த இவர் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு படி வட்டாட்சியர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அரசியலமைப்பு அடிப்படையில் வட்டாட்சியருக்கு வழங்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் வட்டாட்சியர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் எப்படி வழங்குறாங்க, இவருக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அதிகாரம் இல்லாத ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லி நீதிமன்றம் எப்படி உத்தரவு போட முடியும் அப்படிங்கிற வாதத்தையும் நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் தெரிவிச்சிருக்கு. அதே நேரம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் தொடர்ச்சியாக 40 பேர் பக்கம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வழங்குறதுனால சொத்துரிமை, வாரிசுரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு இதெல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனை வரும். அரசு இந்த விஷயத்தில் எதிர்கால சந்ததியினை மனசில் வச்சு சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்தி, ஸோ சட்டத்தின்படி அரசியலமைப்பு படி தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லாதனால இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் அவர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுட்டு நீங்க செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அதை நீதிமன்றம் வேற ஒரு பிரச்சனைக்கு வேற மாதிரி ஒரு சொல்யூஷனையும் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. 1975 பள்ளி கல்வித்துறை சட்டத்தின் அடிப்படையில் அந்த டிசி இருக்கு பார்த்தீங்களா, டிசியில் ஜாதி மதம்னு சொல்லி ரெண்டு காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாதி மதம் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க அந்த காலத்தை எம்டியாக விட்டுறலாம். அதாவது நீங்க அதை பதிவு செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் எதுவும் கிடையாது, வேணானா நீங்க பிளாங்கா விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கு. அதே நேரம் நீதிபதி சந்துரு அவர்களை சில பேர் இந்த தீர்ப்பு வந்தோன்னா என்னங்க இப்படி ஒரு விசித்திரமான தீர்ப்பா இருக்கு, என்னங்க ஏதுங்கன்னு சொல்லி சந்துரு அவர்கள்ட்ட சில விஷயங்களை கேட்கும்போது நீதிபதி சந்துரு அவர்கள் சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க. உண்மைக்குமே தாசில்தாருக்கு அதிகாரம் கிடையாதாங்க, நீதிமன்ற உத்தரவு சரிதான், மாற்று கருத்து இல்லை, ஆனால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம். ஸோ இந்த நோக்கத்துக்காண்டி, ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி இந்த சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுனால சொத்துரிமை பாதிக்கப்படுது, வாரிசுரிமை பாதிக்கப்படுது, இடஒதுக்கீடு பிரச்சனை வருது, இந்த மாதிரி சில கடுமையான வார்த்தைகளை நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்க வேணாம். நல்ல நோக்கத்துக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க வேணுமே இதை பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லாம இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்துரு அவர்கள் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. ஜாதியற்றவர் அப்படிங்கிற விஷயத்தை சந்துரு அவர்கள் எதிர்க்கல. அதே நேரம் மதம் இல்லை அப்படின்னு சொல்றத நான் நிச்சயமா ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா இவர் இந்த மதத்தை தான் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது, இவர் இந்த ஜாதியை தான் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்கிறது கிடையாது, இவர் இந்த ஜாதி தான் இருக்கிற தகவல் அடிப்படையில் தாசில்தார் ஒரு முடிவு எடுக்கிறார்.
சொல்கிறாரு, ஆமாப்பா இவர் இந்த ஜாதியாக இருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இது மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கல்ல, அதில் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அரசு சில விஷயங்களை செய்கிறதுக்காண்டி இந்த தகவலை சேகரிக்குது. உங்களுக்கு எனக்கு ஜாதி மேலே நம்பிக்கை இல்லை, மதம் மேலே நம்பிக்கை இல்லைனா நீங்கள் அதை ஓப்பனாக அவங்கள்ட்டே சொல்லலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கலாமே, கொஞ்சம் பார்த்து செய்யலாமே, அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் கேட்கறது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்துரு அவர்கள் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்கல்ல, திருப்பத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஜாதி மதம் மேல விருப்பம் இல்லை, தாசில்தாருக்கு சட்டத்தின்படி அனுமதி இல்லைன்னா சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். தாசில்தார் இதுவரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறாங்கன்னா இதர அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ தாசில்தார் பட்டியலினத்துக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் தாசில்தார் இதர அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே சில சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் தாசில்தார் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு ஜாதி சலுகை வேணாம், எனக்கு மத சலுகை வேணாம். அதாவது ஒரு கேஸ் மானியத்தை பிரதமர் கேட்கும்போது மக்கள் விட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுக்குறேன். நான் விட்டு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேகா அவர்கள் தன்னோட கேள்விகளை வரிசையாக எடுக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே சில விஷயங்களில் சில பேருக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் நீதிமன்றம் இங்கே இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க உத்தரவிட முடியாதுன்னு சொல்லுது. சென்னை ஆவடியை சேர்ந்த ஒரு பெண்மணி வாங்கியிருக்காங்க, எனக்கு நினைவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஸ்னேகா அவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டு கூட எனக்கு உரிமை கிடையாதா? ஸோ எல்லா இடத்துலையும் போகும்போது என் ஜாதி சான்றிதழ் எடுத்துடுவான்னு கேட்குறாங்க. அப்போது நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் எனக்கு தாசில்தார் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருங்க, நான் ஜாதியற்றவருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேங்க. என் ஜாதி சான்று அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிவிட்டு நான் ஜாதி அற்றவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அதே நேரம் என் பசங்களுக்கு விருப்பம்னா அவங்களும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், அவங்களுக்கு ஜாதி சான்று வேணும்னா அவங்களும் தாராளமாக ஜாதி சான்று வாங்கிக்கலாம். இதில் எந்த சட்ட சிக்கலுமே, எந்த இடஒதுக்கீடு, வாரிசுரிமை, சொத்துரிமை, இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேகா அவர்கள் தன்னோட வாதத்தை அடுக்கிறாங்க. ஸோ அந்த பதிவோட இறுதியாக உங்களுக்கு என்ன தோணுது? பள்ளி கல்வித்துறை சட்டத்தின் அடிப்படையில் ஜாதி மதம் அப்படியே குறிப்பிடாமல் விட்டுட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஆங்கிளுக்கு நீங்கள் போகிறீங்களா? இல்லைங்க, ஜாதி சான்றிதழ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா ஜாதி இல்லைன்னு சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாயில் சொல்லிடலாங்க, ஜாதி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் பிளாங்காக விட்டுருங்கன்னு சொல்லி வாயில் சொல்லிடலாம். ஆனால் நடைமுறை சிக்கலை எதிர்கொள்ளும் போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? இதில் எந்த பக்கம் நிற்கிறீங்க? நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடிய பக்கம் நிற்கிறீங்களா அல்லது நீதிமன்றத்தை ஆதரவு இருக்கக்கூடிய பக்கம் நிற்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான அறியாமைகளை கற்றுக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.